Hi students, இந்த வீடியோல நம்ம exercise set 3.5ல இருக்க questions பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட கான்செப்ட்ஸ் வந்து 3.5 கான்செப்ட்ஸ்னு வேற வீடியோல போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சம்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, without performing long division, determine which of the following rational numbers will have terminating decimals and which will be repeating. என்ன சொல்றாங்கன்னா, லாங் டிவிஷன் பண்ணாம இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ரேஷனல் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இல்ல ரிப்பீட்டிங் டெசிமல்ஸான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லாங் டிவிஷன் பண்ணாம கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. தென் செக் யுவர் ஆன்சர்ஸ் பை எக்ஸ்பிளிசிட்லி பெர்ஃபார்மிங் தி லாங் டிவிஷன். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கரெக்டா தப்பா, அதாவது டெர்மினேட்டிங் டெசிமலா இல்லையான்னு லாங் டிவிஷன் வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்பிரஸிங் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் ஆஸ் டெசிமல்ஸ், அதே மாதிரி இந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து டெசிமல்ஸா ரெப்ரசென்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இனிஷியலா லாங் டிவிஷன் பண்ணாம டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இல்ல ரிப்பீட்டிங் டெசிமல்ஸான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒருவேளை டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இருந்துச்சுன்னா நம்மளோட டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதோட ஃபேக்டர்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா 2 to the power m into 5 to the power n அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்னு 2ஆ இருக்கணும், இல்ல 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 2 and 5 மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ரிப்பீட்டிங் டெசிமல்னு சொல்லிக்கலாம். ஒரே கண்டிஷன் என்னன்னா, டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வர ஆன்சர் வந்து 2ஆ இருக்கணும், இல்ல 5ஆ இருக்கணும், இல்ல காம்பினேஷன் ஆஃப் 2 and 5ஆ இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் டெர்மினேட்டிங் டெசிமல். அப்படி இல்லைன்னா அது வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் ரேஷனல் நம்பர் 7/20. இப்போ இது வந்து டெர்மினேட்டிங்கா இல்ல ரிப்பீட்டிங்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 20 இருக்கு இல்லையா, டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 2 டேபிள்ல வந்து 10 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிள்ல 5 டைம்ஸ், 5 டேபிள்ல 1 டைம். அப்போ 20 வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 2 into 2 into 5ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ ஆப்வியஸா நம்மளோட டினாமினேட்டர் 20 is in form of என்ன ஃபார்ம் பார்த்தோம்? எதுல இருக்கணும்? 2 to the power m into 5 to the power n ல இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த டினாமினேட்டரும் இருக்கு. நான் இங்க டின்னு போட்டிருக்கேன், நீங்க எழுதும்போது ஃபுல் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் 20 is in form of 2 to the power m into 5 to the power n. Hence, given number 7/20 is terminating decimal. 7/20 வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கும். டெர்மினேட்டிங் டெசிமல்னா என்ன? ஒரு இடத்துல டெசிமல்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், ரிப்பீட் ஆயிட்டே இருக்காது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ஃபர்தரா வந்து இது லாங் டிவிஷன்ல வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா 7/20 இனிஷியலா 0 போட்டுக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க, அப்போ கீழே 0 ஆட் பண்ணிக்கலாம். 20 into 3 வந்து 60, அப்போ 60 எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 10, மறுபடியும் வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 20ல வந்து 5 டைம்ஸ் 100, 100 எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 0. இப்போ நமக்கு என்ன ஆன்சர்னா டெசிமலோட என்ன ஆன்சர் கிடைக்குது? டெசிமல் இஸ் ஈக்குவல் டு 0.35. நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டோம்னா 0.35னா அது ஸ்டாப் ஆயிருச்சு. 0.35 ரிப்பீட் ஆயிட்டே போகல. ஸோ அதனால நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம லாங் டிவிஷன் பண்ணாம பண்ணப்போவும் நமக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் தான் ஆன்சர் கிடைச்சது. லாங் டிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமும் டெர்மினேட்டிங் டெசிமல் தான் ஆன்சர் கிடைச்சது. நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா டெசிமல் ஆஃப் 7/20 is 0.35. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் நம்பர் 4/15. ஆல்ரெடி பண்ண மாதிரி 15ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 டேபிள்ல 15 டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3 டேபிள்ல 15 வந்து 5 டைம்ஸ், அப்புறம் மறுபடியும் 5 டேபிள்ல தான் 5 டிவைட் பண்ண முடியும், ஏன்னா அது பிரைம் நம்பர். 5 டேபிள்ல 1 டைம். அப்போ 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 5. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 4/15 is a repeating decimal as
the denominator 15 is not in form of 2 to the power m into 5 to the power n. இப்போ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன்ல வெரிஃபை பண்ணணும். நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 4 divided by 15. இனிஷியலா 0 போட்டுக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 2s are வந்து 30, ரிமைண்டர் வந்து 10. இப்போ மறுபடியும் 0 ஆட் பண்ணிக்கோங்க. 15 6 are வந்து 90, மைனஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் ரிமைண்டர் 10, மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணணும், மறுபடியும் 6 டைம்ஸ் தான் 90. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 0.2666ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி இது வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். லாங் டிவிஷன் பண்ணியும் நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த நம்பர் வந்து 13/250. இப்போ 250யோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியலாக 2 டேபிள் எடுத்துக்கோங்க. 2 டேபிளில் வந்து 125 டைம்ஸ் வந்து 250. இப்போ 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 டேபிளில் வந்து 25 டைம்ஸ் வந்து 125. மறுபடியும் 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 டேபிளில் 5 டைம்ஸ் வந்து 25. மறுபடியும் 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 வந்து 1 டைம். அப்போ 250யோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 into 5 into 5 into 5. அப்போ 2 into 5 power 3. இதுதான் வந்து 250யோட ஃபேக்டர்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். ஏன்னா the denominator 250 is in form of 2 to the power m into 5 to the power n. இப்போ நம்ம லாங் டிவிஷன்ல வெரிஃபை பண்ணணும். 13 divided by 250, 0 ஆட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் வச்சிட்டோம்னா இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணோம், அப்போ தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அப்போ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, மேலேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 250ல வந்து 5 டைம்ஸ் வந்து 1250. அப்போ இங்கே மறுபடியும் 5 மேலே ஆட் பண்ணிட்டு 1250 எழுதிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 50. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 250ல 2 டைம்ஸ் வந்து 500. அப்போ ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிரும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 0.052. இதுதான் வந்து 13/250யோட டெசிமல். நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா டெசிமல் ஆஃப் 13/250 இஸ் ஈக்குவல் டு 0.052ன்னு எழுதிக்கலாம். நம்ம வந்து லாங் டிவிஷன் இல்லாமலும் கண்டுபிடிச்சிட்டோம், லாங் டிவிஷன் வச்சு கண்டுபிடிச்சி அதுதான் கரெக்ட்னு வெரிஃபையும் பண்ணிட்டோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, பெர்ஃபார்ம் த லாங் டிவிஷன் ஃபார் 1/13. 1/13க்கு வந்து லாங் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ரிப்பீட்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். டஸ் இட் ஷோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் யூ இவாலுவேட் 2/13 and compute 3/13, 4/13, etc. What do you notice? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டினில் வந்து 1/13க்கு லாங் டிவிஷன் கண்டுபிடிங்க. லாங் டிவிஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ரிப்பீட்டிங் பிளாக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி 1/13 and 2/13க்கு நடுவில் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, ரிப்பீட்டிங் பிளாக் ஆஃப் டிஜிட்ஸ்னா என்னன்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம், கான்செப்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால 3.5 கான்செப்ட் வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா, தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ லாங் டிவிஷனில் நம்ம அதை சால்வ் பண்ணோன்னா 1 divided by 13. 1 வந்து 13 வச்சு நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. அதனால இனிஷியலாக 0 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்பையும் கூட 13 வச்சு 10 டிவைட் பண்ண முடியாது. மறுபடியும் ஒரு 0 இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், மேலேயும் ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 13 டேபிளில் 7 டைம்ஸ் வந்து 91. 91 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 9. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிட்டோம்னா 6 டைம்ஸ் வந்து 78. 78 இங்கே எழுதிக்கோங்க. நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 90 minus 78 வந்து 12. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 டைம்ஸ் 13 into 9 வந்து 117. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 3. மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 13ல் 2 டைம்ஸ் வந்து 26, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 4. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க.
13ல 3 டைம்ஸ் வந்து 39, ரிமைண்டர் வந்து 1. அப்போது மறுபடியும் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ மறுபடியும் நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம்னா அது சஃபிஷியண்ட்டாக இருக்காது. மறுபடியும் மேலே ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு இங்கே 100 ஆட் பண்ணோம்னா இதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ என்ன அர்த்தம்னா மேலே கோஷியன்ட்டில் வந்து 0க்கு அப்புறம் என்ன நம்பர் வந்துச்சு? 7, 6, 9, 2, 3 வந்துச்சு இல்லையா? இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போது லாங் டிவிஷனுக்கு அப்புறம் 1/13ஓட டெசிமல் வந்து 0.076923, மறுபடியும் 076923. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தனால நம்ம என்ன பண்ணலாம்னா 0.07693ன்னு ஒரு பார் போட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போது 1/13ஓட டெசிமல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி 2/13ஓட டெசிமல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 டெசிமலுக்கு நடுவில் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாங் டிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சது இல்லையா? இந்த ஆன்சர் கூட 2வை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 0.076923 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 2/13ஓட டெசிமல்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.153846. இப்போது இந்த 2 டெசிமல்ஸ்க்கும் நடுவில் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே வந்திருக்கு இல்லையா இந்த டிஜிட்ஸ் 0, 7, 6, 9, 2, 3 இந்த டிஜிட்ஸ் வந்து இந்த ஆன்சர்லையும் நமக்கு வந்திருக்கணும். ஆர்டர் மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேயும் அதே சேம் செட் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தே ஷோ அ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தே டு நாட் ஷோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 0 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இருக்கா? இங்கே வந்து 0 இல்லை. 7 வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து 7 இல்லை. 6 வந்து இங்கே இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஓகே, 2 இடத்துலையும் 6 இருக்குது. 9 வந்து இங்கே இருக்குது, ஆனால் 9 வந்து இங்கே இல்லை. ஸோ 2 டெசிமல்லையும் 9 இல்லை. 2 வந்து இங்கே இருக்குது, ஆனால் 2 வந்து இங்கே இல்லை. 2 டெசிமல்லையும் 2 இல்லை. 3 இங்கே இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 2 டெசிமல்லையும் வந்து 3 இருக்குது. ஆனால் பாருங்கள் ரிமைனிங் நமக்கு 0, 7, 9, 2 இதெல்லாம் வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா 1/13 and 2/13 does not show cyclic properties. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க 3/13 and 4/13க்கும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி பண்ண மாதிரி 3/13ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு டெசிமல் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இன்ட்டு இந்த நம்பர். அப்போ 3 இன்ட்டு 0.07693 3யோட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.230769. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். அதாவது 3/13ஓட டெசிமல் வந்து இதுதான். இப்போ இந்த 2 டெசிமல்ஸ்லேயும் வந்து ஒரே நம்பர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. இங்கே 9 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 9 இருக்குது. ஸோ எல்லா நம்பர்ஸுமே வந்து இந்த டெசிமல்லையும் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/13 and 3/13 show cyclic properties. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க 4/13க்கும் இதே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 4/13 is equal to 4 into 0.076923. அப்போ 4 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.307692. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெசிமல்லையும் ஒரே நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள் இங்கேயும் வந்து 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 1/13லையும் 3/13லையும் 4/13லையும் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதே நம்பர்ஸ் தான் வந்து இருக்குது, ஆனால் வேறு பிளேசஸில் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு வந்து அதே நம்பர்ஸ் வந்து இருக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/13, 3/13 and 4/13
shows cyclic properties. இப்போ கொஸ்டின்ல 3/13 4/13 எக்ஸெட்ரான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே பிஹேவியர் வந்து 5/13ல இருக்கா 6/13ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 7/13 8/13 இன்னும் ஃபர்தராக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5/13 and 6/13க்கு செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி பண்ண மாதிரி 5/13ஓட டெசிமல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 into இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 into 0.076923 5 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.384615 இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த டிஜிட்ஸும் ஒரே டிஜிட்ஸாக இருக்கா? இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை. இங்கே 6 இருக்குது, 6 இருக்குது. 9 இருக்குது, 9 இல்லை. 2 இருக்குது, 2 இல்லை. 3 இருக்குது, 3 இருக்குது. மற்ற டிஜிட்ஸ்லாம் இல்லை. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 1/13 and 5/13 does not show cyclic properties. ஆனால் செக் பண்ணி பாருங்கள், இப்போ 2/13ல் நமக்கு ஒரு டெசிமல் கிடைச்சது இல்லையா? இதோட செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. ஓகே, இங்கே 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. 4 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 4 இருக்கு. 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2/13ம் 5/13க்கும் நடுவில் சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து 6/13க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 6/13 இஸ் ஈக்குவல் டு இதோட டெசிமல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 6 into அதே நம்பர்ஸ். அப்போது 6 into 0.076923. அப்போது இந்த வேல்யூவை நம்ம 6ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.461538. இப்போ செக் பண்ணி பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 2/13, 5/13 and 6/13 has cyclic properties. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/13, 3/13 and 4/13 shows cyclic properties and 2/13, 5/13 and 6/13 has cyclic properties னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். வேணும்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக 7/13, 8/13, 9/13லாம் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இல்லை எந்த நம்பர்ஸோட சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6 நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரேஷ்னல் நம்பரா இல்லை இர்ரேஷ்னல் நம்பரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வேளை ரேஷ்னல் நம்பராக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது p/qன்ற ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து √81. √81ஓட ரூட் வேல்யூ வந்து 9. 9 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர் வந்து நம்ம q வச்சு டினோட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து √81 வந்து ரேஷ்னல் நம்பர். ஃபர்தராக என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸ்பிளிசிட் ஃப்ராக்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது p/q ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். இப்போ 9/1. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் √12. √12 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 3ன்னு எழுதலாம். 4 3s தான் 12, அதனால ரூட்குள்ளே 4 into 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ 4ஓட ரூட் வேல்யூ வந்து 2, அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு 2√3ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரூட்குள்ளே நமக்கு வந்து 3 இருக்குது. 3 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். ஒரு ப்ரைம் நம்பர் வந்து ரூட்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரேஷ்னல் நம்பராக இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் ஃப்ராக்ஷனாக p/q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணோம்.
இது வந்து ரேஷனல் நம்பரே இல்லை. ஸோ நம்ம அது இல்லைன்னு சொன்னால் மட்டும் போதும். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் 0.3333ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 0.3 எழுதிட்டு மேலே ஒரு பார் போட்டுக்கலாம். இந்த நம்பர் வந்து ரேஷனல் நம்பர்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3333 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடும் வந்து 10 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது பை மல்டிப்ளையிங் 10 ஆன் போத் சைட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? we get 10x is equal to 3.333ன்னு மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா, இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு கிடைச்சது இல்லையா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் வந்து இங்கே நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு டிஜிட் தான் இருக்குது, அது 3 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது? ஒரே ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகுறதுனால தான் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த 3 வந்து இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.343434 ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 100 வச்சு ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து 34.3434ன்னு ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 10x இஸ் ஈக்குவல் டு 3.3 பார் போட்டுக்கலாம், இல்லை 333ன்னு எழுதுறீங்கனாலும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x இஸ் ஈக்குவல் டு 0.3 பார். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணோம்னா 10x மைனஸ் எக்ஸ் வந்து 9x ஆயிரும். 3 மைனஸ் 0 வந்து 3 தான். பாயிண்ட் இந்த சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். அதுக்காக தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ பார் 3 மைனஸ் பார் 3 வந்து 0 தானே, அப்போ 3.0ன்னு ஆயிரும். இல்லைனாலும் இங்கே பாருங்கள் 333ன்னு எவ்வளோ ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டிஜிட்டும் வந்து நம்ம கீழே வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே 0ன்னு வேல்யூ கொண்டு வரணும். இந்த ரிப்பீட்டிங் நம்பர்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் அப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து 3ன்னு கிடச்சிரும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/9. இந்த 9 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/9. இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. நம்மளோட p/q ஃபார்மேட்டில் இருக்க ஆன்சர் என்னன்னா 1/3. இதுவும் வந்து நம்மளோட ரேஷ்னல் நம்பர் தான். p/q ஃபார்மேட்டும் நம்ம எழுதிட்டோம், which is equal to 1/3. ஏன் இது ரேஷ்னல் நம்பர்னா நமக்கு வந்து ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் வருது இல்லையா, ஒரே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதனால இது ரேஷ்னல் நம்பர். நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிட்டோம், p/q ஃபார்மேட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். இது தேர்ட் கொஸ்டினுக்கு சிமிலராக தான் இருக்கும். 0.12345 மறுபடியும் 1 2 3 4 5 தான் வருது, மறுபடியும் 1 2 3 4 5 தான் வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே பார் போட்டுக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.12345 மேலே பார் போட்டுக்கோங்க. இந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக நமக்கு ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சு, அதனால இன்டூ 10 பண்ணோம். இங்கே எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 5 5 நம்பர் ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்டூ 1 போட்டுக்கோங்க, 5 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 ஜீரோஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்டூ 1 lakh. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடும் வந்து 1 lakh வச்சு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 1 lakh on both sides. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 lakh x is equal to 12,345.12345 மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம இங்கே பார் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி சப்ராக்ட் பண்ண மாதிரியே பண்ண போகிறோம். சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து
இது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 1 lakh x is equal to 12,345.12345 பார் போட்டுக்கோங்க, இல்லை பக்கத்துலேயே மறுபடியும் எழுதி டாட் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x is equal to 0.12345. 0 வந்து இங்கே எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிக்காதீங்க, எங்கே பாயிண்ட் இருக்கோ அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த சைடு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 9999, அதாவது 99,999 x is equal to, இந்த டேர்ம் அப்படியே நமக்கு எலிமினேட் ஆயிரும், ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் ஆயிரும். இங்கே வந்து பார் போட்டுக்கோங்க, இல்லைனா டாட் வச்சுக்கோங்க. அப்போ இது ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா 12345. அப்போ x is equal to 12,345 divided by 99,999. 3 டேபிளில் நியூமரேட்டர் வந்து 4,115 டைம்ஸ், டினாமினேட்டர் வந்து 33,333 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். 0.12345 மேலே பார் போட்டுக்கோங்க, இஸ் அ ரேஷ்னல் நம்பர், இல்லைனா க்யூன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் P by Q ஃபார்ம் வந்து 4115 டிவைடட் பை 3333. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின். ஃபிஃப்த்து கொஸ்டினில் நமக்கு பார்க்கும்போது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸே கிடையாது. இனிஷியலாக 01 இருக்குது, அதுக்கப்புறம் 001 ஆகுது, அதுக்கப்புறம் 301 401 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. நமக்கு வந்து ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னால் அதே டிஜிட்டோ இல்லை அதே பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸோ வந்து ரிப்பீட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் வேறு வேறு நம்பர்ஸாக தான் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.010101 இருந்துச்சுன்னா ரேஷ்னல் நம்பர், அப்படி இல்லாமல் 0.01001 மறுபடியும் 010001 வந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பர். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரிப்பீட் ஆகுறதுனால இது வந்து நம்மளோட ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஸோ என்ன எழுதிக்கலாம்னா இட் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர்னு எழுதிக்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர்னால் நமக்கு வந்து P by Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா இட் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின். இப்போ சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 23 பாயிண்ட் இவ்வளோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எண்ட் ஆகுது, டெர்மினேட் ஆகுது, கரெக்டாக? ஸோ டெர்மினேட்டிங் நம்பராக இருந்தால் அது ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரேஷ்னல் நம்பர்னா P by Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த நம்பரை நம்ம எப்படி P by Q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 0 நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த சைடு வந்து 20 நம்பர்ஸ் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 20 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 23 பாயிண்ட் இந்த எல்லா நம்பர்ஸும் எழுதிக்கோங்க. 560185612 3987479012 டிவைடட் பை இந்த சைடு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 20 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இனிஷியலாக 1 போட்டுக்கோங்க, 20 zeros ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இந்த மாதிரி 20 zeros ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாயிண்ட் இல்லாமல் இந்த நம்பரை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஏன் நம்ம இப்படி எழுதுறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2.3ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வந்து நான் 23 டிவைடட் பை 10 ரெப்ரசென்ட் பண்ணலாமா? இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். 23 வந்து 10ல் டிவைட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 times 20, ரிமைண்டர் 3 இருக்கும், பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கலாம். அப்போ 3 times வந்து 30, இப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த 2.3 வந்து நம்ம 23/10 ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இல்லையா? இதே கான்செப்ட் வச்சு தான் இங்கேயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோன்றது புரியும். அது சின்ன நம்பரில் பண்ணியிருக்கோம், அது பெரிய நம்பரில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஸோ இதுதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். அது வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டோம், p/q ஃபார்மேட்லையும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். நம்ம என்ன பண்ணிட்டோம், ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டோம், p/q ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட்டும் பண்ணிட்டோம். இதோட 6 சப்டிவிஷனும் முடிஞ்சு, இதோட இந்த 3rd கொஸ்டினும் முடிஞ்சு. இப்போ அடுத்து 4th கொஸ்டின். 4th கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லேயே தான் சால்வ் பண்ண போகிறோம். the number 0.9 which means 0.9999 இங்கே வந்து பார் இருக்குது சரியா. 0.999 is a rational number. rational நம்பர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. using algebra let x is equal to 0.9. x வந்து 0.9 எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சைடும் நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 10x is equal to 9.9999 போயிட்டே இருக்கும். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 9.9 பார்னு எழுதிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா 9.9 பார்னு எழுதிக்கலாம். அப்போ 10x is equal to 9.9 பார். இந்த இடத்துலையும் பார் இருக்குது சரியா. அண்ட் சப்ராக்ட், மறுபடியும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இது வந்து ஹிண்ட்டு தான். இந்த மாதிரி பண்ணி நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா 0.9 is equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸ்டெப்ஸு, அதை யூஸ் பண்ணி 0.9 வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ x is equal to 0.9 பார்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 10x is equal to 9.999 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். Subtracting equation 1 from equation 2. 10x is equal to 9.999 இல்லைன்னா 9.9 பார்னு போட்டுக்கலாம். minus x is equal to 0.9999. ஸோ நம்ம வந்து இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்னா 10x minus x வந்து 9x. 9x is equal to 9 minus 0 9 தான். இப்போ x is equal to 9/9 which is equal to 1. அப்போ x is equal to 1. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 0.9999 இருந்துச்சுன்னா that is equal to 1. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன். இதோட இந்த 4th கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து 5th கொஸ்டின். 5th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா we have seen that repeating block of 1/7 is a cyclic number. என்ன சொல்றாங்கன்னா 1/7 ஓட ரிப்பீட்டிங் பிளாக் இருக்குல்ல, இது வந்து சைக்ளிக் நம்பர்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம கான்செப்ட் வீடியோலையும் எக்ஸாம்பிளா பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், சைக்ளிக் பிஹேவியரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். என்ன சொல்றாங்கன்னா 1/7, அப்புறம் 2/7, 3/7 இது எல்லாமே வந்து சைக்ளிக் பிஹேவியரோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. Try to find more numbers whose reciprocals produce decimals with repeating blocks that are cyclic. என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி 1/7 மாதிரியே நிறைய ரெசிப்ரோக்கல்ஸ் கண்டுபிடிங்க. அது வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ணும்போது அதுல வர ரிப்பீட்டிங் டெசிமல் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன மாதிரி இருக்கணும்னா சைக்ளிக் பிஹேவியரோட இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 7ங்கிறது ஒரு நம்பர், இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் 1/7. இது வந்து சைக்ளிக் பிஹேவியர் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். 2/7, 3/7, 4/7 இது எல்லாமே வந்து இட் ஷோஸ் சைக்ளிக் பிஹேவியர் நமக்கு தெரியும். such that இந்த மாதிரி வேற நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேசஸ்ல எந்தெந்த நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் வந்து நமக்கு சைக்ளிக் பிஹேவியர் காட்டும்னா பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து சைக்ளிக் பிஹேவியர்ஸ் வந்து காட்டும். இன்னும் கொஞ்சம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா 17, 19, 23, 29 இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து சைக்ளிக் பிஹேவியர்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 2/17, 1/17, 3/17, 4/17 இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸுக்கு நடுவில் சைக்ளிக் பிஹேவியர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5th கொஸ்டின். 5th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1/7, அதாவது 7 ஒரு நம்பர் இருக்கு, இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/7, 1/7, 2/7, 3/7 இதுல எல்லாத்துலயுமே வந்து சைக்ளிக் பிஹேவியர் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதாவது அந்தந்த நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் இருக்கு இல்லையா, அதுல வந்து
சைக்கிளிக் பிஹேவியர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து 17, 19, 23, 29 மோஸ்ட்லி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான் இந்த பிஹேவியர் வந்து நமக்கு தரும். ஸோ அதான் வந்து நம்ம ஆன்சராகவும் சொல்லியிருக்கோம். இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு, இந்த எக்ஸசைஸ் செட்டும் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். until then keep watching and stay connected. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம்.